பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சுன்னத்தான விஷயமாக இருந்தாலும், முஸ்தஹபான அமலாக இருந்தாலும், வாஜிப் ஃபர்தாக அமலாக இருந்தாலும் சரி, அது ஒரு சாதாரண அமல் என்று நினைக்காமல் எல்லாத்தையும் நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நமக்கு பல பலன்கள், நன்மைகள் உண்டு என்பதை விளங்கக்கூடிய விஷயமாக இன்று நாம் பார்க்க இருப்பது வெள்ளிக்கிழமை குளிப்பது. ஜுமாத்தி, வெள்ளிக்கிழமை அன்று குளிப்பது என்ன என்பதை நாம் சுருக்கமாக முடிந்த அளவு பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜுமாத்தி அலா குல்லி முஹ்தலமின் என்பதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருகிறது. வயதிற்கு வந்த ஆண் அல்லது பெண்கள் கூட குளிக்கலாம், தவறில்லை. அவங்க ஜுமா அன்று குளிப்பது ஒரு வாஜிபுன் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார். இந்த ஹதீஸ் இடம்பெற்ற கிதாப் புகாரி மற்றும் முஸ்லிம். முதல்ல சொல்றேன், இங்க வாஜிப் என்று சொன்னால் சுன்னத் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குளிப்பு கடமை என்றால் அது ஃபர்து. அது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை என்பதெல்லாம் பாரபட்சம் கிடையாது. எந்த நாளாக இருந்தாலும் சரி, அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, குளிர் நேரமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எல்லா பருவங்களிலும் குளிப்பு கடமையாச்சுன்னா ஃபர்தான குளிப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை ஜுமாவிற்காக குளிப்பது சுன்னத் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு முறை ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அது என்ன சம்பவம்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தோழர் வருகை தருகிறார் தாமதமாக. அவருடைய பெயர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அநேகமாக இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனாக இருக்கக்கூடிய உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் உஸ்மான் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது அந்த கிதாபில். சரி, ஏனென்றால் அவர்களெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த சஹாபாக்கள், முற்றிலும் எல்லாமே நேரத்தில் செய்வார்கள், குறிப்பாக ஃபர்தான விஷயங்களை. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், என்ன தாமதம் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லும் பொழுது, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் ஜும்மாவுக்கு போகலான்னு நினைச்சேன், வேலையில மூழ்கிட்டேன், பாந்து சத்தத்தை கேட்டுட்டு வீட்டிற்கே போகாமல் ஒது மட்டும் செய்து கொண்டு நான் வந்துவிட்டேன். ஏனென்றால் குளித்து விட்டு வந்தால் எங்கே ஜுமா ஃபவுத் ஆகிவிடுமோ, ஜுமா கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஐயத்தில் என்பதாக சொன்னார்கள். இதனை கேட்ட ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள், இரண்டாவது குளிக்கவும் இல்லை, குளிப்பது அவசியமான ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது இந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமாகவும் வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, பல ஹதீஸுகளும் பல சம்பவங்களும் நமக்கு இதற்கு சான்றாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் தவஸ்ஸஅல் வுஸூஅ ஃபஅஹ்ஸனல் வுஸூஅ, எவர் ஒருவர் அழகான உதுவை செய்து கொண்டு சும்ம அத்தல் ஜுமஅத, பிறகு அவர் ஜுமாவிற்கு வருகிறாரோ, ஃபஸ்தமஅ, குத்பா பிரசங்கத்தை, வஅன்ஸத, மௌனமாக இருந்து கொண்டு, ஃபஸ்தமஅ, கேட்டுக்கொண்டிருந்தால், உஃபிர லஹு மா
பைனல் ஜுமாத்தி இலல் ஜுமாத்தி வ ஜியாதத்தி ஸலாஸத்தி ஐயாமின். ஒரு ஜுமாவிலிருந்து இன்னொரு ஜுமா வரை உள்ள பாவங்களும் அதற்கு மேலாக 3 நாட்களுடைய பாவங்களும், குறிப்பாக மொத்தத்தில் 10 நாட்களுடைய பிழைகள், குறைகள், குற்றங்கள், தவறுகள், பாவங்கள், சகீரா, அல்லாஹ் குஃபிர லஹு, அல்லாஹ் கஃபரல்லாஹு லஹு என்பது அர்த்தம். குஃபிர லஹு என்றால் கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது, ஐயகதசில குளிப்பது, ஃபீ குல்லி சபஅத்தி ஐயாமின் யௌமன், 7 நாட்களில் ஒரு நாள் குளித்தே ஆக வேண்டும் அதிகபட்சமாக. இந்த ஹதீஸ் 7 நாளைக்கு ஒருக்கா குளிக்கணும் என்பது கிடையாது. 7 நாளுக்கு ஒரு நாள் குளித்தே தீரணும் என்பது ஒரு ஹக்காக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது, ஒரு பொறுப்பாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. தினந்தோறும் குளிக்கலாமா என்று சொன்னால் சுத்தத்துடைய உச்சநிலை குளிக்கலாம். 2 நாட்களுக்கு ஒரு நாள் குளிக்கலாமா என்று சொன்னால் இதுவும் செய்யலாம். ஆனா ஃபர்தான குளிப்பு என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஃபர்தான குளிப்பு கடமையாயிருதோ, எந்த அளவுக்கு சீக்கிரமாக குளிக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆரோக்கியம் என்பதையும் நாம் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிவு பெறுகின்றோம் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 7 நாளைக்கு ஒருக்கா, இது அதிகபட்சம். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா மாசத்துக்கு ஒருக்கா குளிப்பாங்க, வருடத்துக்கு 12 நாள் தான் குளிப்பான் போல அவங்களாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை அல்ல. குறைஞ்சபட்சம் வேலை அலுவலில் இருக்கிறோம் அல்லது குளிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் அதிகமாக நாட்களை எடுத்துக்கொண்டால் 7 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்பது இதனுடைய பொருளாக, விளக்கமாக, அர்த்தமாக இருக்கிறது. என்ற வார்த்தைகளும் வாக்கியங்களும் அந்த ஹதீஸு கீழே வருது. தன்னுடைய தலையையும் நல்லா தண்ணீரை போட்டு கழுவிக்கொள்ளட்டும், தன்னுடைய உடம்புல முழுமையாக தண்ணீர் செலுத்தி தன்னுடைய உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ளட்டும். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம்ல இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இந்த 7 நாளைக்கு ஒருக்கா என்று சொல்லப்பட்ட ஹதீஸ்ல எந்த நாள் என்று குறிப்பிடப்படவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யௌமுல் ஜுமுஆவா, யௌமுல் அஹதா அல்லது யௌமுல் இஸ்னைனா, அதான் சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, திங்கக்கிழமையா என்பதெல்லாம் சொல்லப்படலை, பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். சரி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல வருது, இதா ஜா அஹதுக்கும் இலல் ஜும்அத்தி, இதா ஜா அஹதுக்கும் இலல் ஜும்அத்தி, யார் உங்களில் ஒருவர் வெள்ளிக்கிழமை வருவீங்களோ ஜும்மாவிற்காக, ஃபல்யக்தஸில், அவர் குளித்துக் கொள்ளட்டும் என்பதாக சொல்லப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா, சிஹாசித்தான் சொல்வாங்க, இதுதான் 6 கிதாப்லையும் இடம்பெற்ற ஹதீஸ். சஹீஹான 6 கிதாப்ல இடம்பெற்ற ஹதீஸ்ங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இதா அராத அஹதுக்கும், உங்கள யாராவது விரும்பினால், நாடினால், செல்ல விரும்பினால், ஐயத்திய யௌமல் ஜும்அத்தி, ஐயத்தியல் ஜும்அத, ஜும்மாவிற்கு போக விரும்புனா ஃபல்யக்தஸில், அவங்க என்ன செய்யட்டும், குளித்துக் கொள்ளட்டும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல் முஸ்லிமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படையில, மேலே சொல்லப்பட்ட சம்பவத்துடைய அடிப்படையில வெள்ளிக்கிழமை குளிப்பது முஸ்தஹபாக, சுன்னத்தாக, சிறந்ததாக, நல்லதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா அமல்களையும் மார்க்க சட்டத்தின்படி ஹதீஸுடைய ஆதாரத்துடன் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாங்கள் அரபி இலக்கணத்தை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்.
ஆன்லைன்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறைந்தபட்சம் 10 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அது ஆடியோவாக, ஆண்களாக இருந்தால் வீடியோவாக, பெண்களாக இருந்தால் மீட்டுடைய ஆடியோவாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சாதாரண ஒரு ஹதியாவை கொண்டு யாருக்கு விருப்பமோ அவர்கள் எங்களை பின்தொடரலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் 9159258243. மௌலவி ஹாஃபிஸ் ஹாஜா ரஹ்மத்துல்லா ஹுசாமி, தலைமை இமாம், மஸ்ஜித் இலாஹி, திருவான்மியூர், சென்னை 41. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.